வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் பெண்களுக்குங்கிறது வந்து மெனோபாஸ், பெரிமெனோபாஸ். அதாவது மாதவிடாயுடைய சுழற்சி நிற்கக்கூடிய இல்லை நின்றுவிட்ட காலகட்டம்ங்கிறது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய திருப்புன்முனை. இப்போ மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த பீரியட் பற்றி நம்ம சொல்லும்போது, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி அவங்களுக்கு ஒரு 40-45 வயதுகளுக்கு மேலே ஒரு வருடம் வரை அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஒரு முறை கூட வராமல் இருக்கும் நிலை தான் வந்து அந்த மாதவிடாய் நின்று போய்விட்டது, அதாவது மெனோபாஸை அடைந்து விட்டார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி. எதுக்காக நம்ம மெனோபாஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த டைமில் வந்து பெண்களோட உடல்நிலை, மனநிலை, எமோஷனல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து மாறும். 3 முக்கியமான விஷயங்கள் அந்த பீரியடில் நடக்கும். வேசோமோட்டார் சேஞ்சஸ். அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, எதை பார்த்தாலும் கோவமாக வருது, தட்டு பறக்கும் சில வீட்டில். அண்டு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, டயர்டாக இருக்குது, நெஞ்சு படப்படப்பாக இருக்குது, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஒரு ஆங்ஸைட்டி. இதெல்லாம் வந்து வேசோமோட்டார் சிம்டம்ஸ். இப்போ ஜெனிட்டோ யூரினரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கீழ்ப்பகுதியில் வந்து ஏதோ தளர்ந்து போன மாதிரி இருக்குது, எனக்கு செக்ஸில் ஆர்வமே இல்லை, வலிக்குது, இல்லை எரிச்சல் இருக்குது, இல்லைனா யூரின் அடிக்கடி வருது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருது, நீர்க்கடுப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜெனிட்டோ யூரினரி சிம்டம்ஸ். மஸ்குலோஸ்கெலட்டல் சிம்டம்ஸுங்கிறது வந்து அவங்க போன்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், அவங்க மசில்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது எல்லாமே வந்து ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப ஸ்மூத் மெனோபாஸ், அதாவது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னுவாங்க. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு கரெக்டாக இதில் எந்த செக்மெண்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னுட்டு அவங்களால அட்ரஸ் பண்ண முடியும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ஏறக்குறைய பைத்தியம் பிடித்த நிலையில் இருப்பாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பல குவாரல்ஸுக்கு ரீசனாக இருப்பாங்க, பல சண்டைகளுக்கு அவங்க ரீசனாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு மெயின் கல்பிரிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஓவரீஸ்லேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரஜன் வந்து இல்லை, அந்த ஈஸ்ட்ரஜனுடைய சப்ளை உடம்பில் நின்று போச்சு. ஸோ இதனால் உடம்புல இருக்கிற மற்ற பாகங்கள் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுலேருந்து நம்ம எப்படி மேலே வரணும், எப்படி இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஒருத்தருக்கும் ஒன்று தேவைப்படும். சில பேருக்கு ஜஸ்ட் அவங்க வெயிட் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எக்ஸசைசஸ் பண்ணணும், உணவு கட்டுப்பாடு வரணும், அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கொலாஜன் சாப்பிடணும், அவங்க சாப்பாட்டிலேயே நிறைய வந்து மாறுதல்கள் ஏற்படணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். டெய்லி வாக்கிங் மாத்திரம் பத்தாது, உடம்புல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கொஞ்சம் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணணும். நான் 10 நிமிஷம் டெய்லி நடக்கிறேன் டாக்டர்ன்றது வந்துட்டு இட் இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கொஞ்சம் கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணணும், நடக்கக்கூடாது, ஓடலாம், அவங்கவுங்க உடம்புல சக்தி இருக்கிறவங்க ஓடலாம். அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், வைட்டமின் D3, இது 3 வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அவசியம். நிறைய நேரம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, ஒரு கான்வர்சேஷன் வித் த டாக்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ஓன் பாடி. அவங்க உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை எப்படி எதிர்கொள்கிறது, பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு எந்த விதமான மருந்துகளை உட்கொண்டால் அவங்க நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்களுடைய மருத்துவரை இதில் நான் சொன்ன அந்த 3 பிரச்சனைகளில் எந்த விதமான ஜென்ரலைஸ் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த டயர்ட்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அதை மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. அவங்க அதுக்கு மேலே நம்ம இன்னும் வாழ வேண்டிய காலம் இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்குது, 40 வருஷம் இருக்குது, இப்போவே இப்படி வீக்காக இருந்தால் என்ன, நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அந்த உணர்வோட அந்த புரிதலோட உடம்பை கவனிச்சிக்கிற லேடிஸ் பல காலம் நல்லா இருக்க முடியும்.